நான் யார் தெரியுமா? 34. நிலாவின் திருமணம். ஒரு நாள் முத்துலட்சுமியைப் பார்க்க ஊரிலிருந்து அவள் மாமா வந்திருந்தார். எங்கள் வீட்டில்தான் எல்லோரும் கூடி பேசினோம். முத்துலட்சுமியை கட்டிக்கப் போகும் மாப்பிள்ளை என்று தெரிந்து கொண்டேன். பொருத்தமான ஜோடி என பாராட்டினோம். சாப்பாடு முடிந்ததும் உடனே புறப்பட்டு போய்விட்டார். அவர் போன பின் முத்துலட்சுமி அவர் ஆட்டோ ஓட்டுவதாகவும் அதனால் அவளுக்கு சம்மதம் இல்லை என எங்களிடம் கூறினாள். நாங்கள் சமாதானப்படுத்த முயன்றோம். ஆனால் அவள் மனம் முழுசாக ஏற்கவில்லை. அந்த வாரம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் சென்றோம். மஞ்சள் கயிறு கட்டினால் விரும்பும் மாப்பிள்ளை அமையும் என்று மீனா சொன்னாள். இருவரும் மஞ்சள் கயிறு கட்டினார்கள். அன்று பில் போடும் நாள். வேலை அதிகம் இருந்தது. இரவு அதிக நேரமானதால் நான் நிலாவை பைக்கில் கூட்டி வந்தேன். மீனா தவறாக புரிந்து கொண்டு கத்தினாள். சண்டையாக மாறியது. முத்துலட்சுமியை அழைத்து இதற்கு சரியான முடிவு சீக்கிரம் எடுக்கச் சொன்னாள். மறுநாளே மீனாவை அழைத்து கொண்டு முத்துலட்சுமி உசிலம்பட்டி சென்றாள். போன இடத்தில் முத்துலட்சுமிக்கும் அவள் மாமா சின்னசாமிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூறினார்கள். நிலாவின் பிரச்சனைக்காக முத்துலட்சுமி இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக மீனா சொன்னாள். ஒரு வாரம் அமைதியாக சென்றது. அன்று மாலை வழக்கப்படி என்னை நிலா அழைத்தாள். என்ன விஷயம் என்றேன். முக்கியமான விஷயம் என்றாள். பார்க் சென்றோம். 2 நாளில் அவர்கள் அப்பா அம்மா வந்து அவர்கள் இருவரையும் ஊருக்கு அழைத்துப் போவதாக கூறினாள். என்ன செய்யலாம் என்றாள். யோசித்தோம். முடிவில் அவர்கள் வருவதற்கு முன்பாக கல்யாணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தோம். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே புறப்பட்டு வடபழனி சிவன் கோயில் சென்றேன். அன்று ஜூன் 8ஆம் நாள். சொன்னது போல் அவளும் அங்கே வந்தாள். சிவனை வணங்கிவிட்டு மஞ்சள் கயிற்றை தாலியாக அவள் கழுத்தில் கட்டினேன். எங்கு தங்க வைப்பது என யோசித்தேன். முடிவில் அவளை எக்மோரில் ஒரு லாட்ஜில் தங்க வைத்துவிட்டு நான் வரும் வரை அங்கேயே இருக்கும்படி சொன்னேன். பயந்தாள். தைரியப்படுத்தினேன். நண்பர் ஒருவரிடம் நிலைமையை விளக்கி தங்க இடம் கேட்டேன். நீண்ட யோசனைக்குப் பின் அவரது நண்பர் குடும்பத்தில் 1 வாரம் வரை தங்க ஏற்பாடு செய்வதாக கூறினார். அட்ரஸ் கொடுத்தார். மாலையில் அவளை அழைத்துக் கொண்டு ஒரு புடவை ஒன்றை வாங்கி கொடுத்தேன். பிங்க் ரோஸ் கலரில் சிறிய ரோஜா கூடுடன் இருந்த புடவை இருவருக்கும் பிடித்திருந்தது. நண்பர் கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்தோம். இல்லை. காத்திருந்தோம். வரவில்லை. ஃபோன் செய்தோம். வெளியூர் போயிருப்பதாக அறிந்தோம். வேறு வழி தெரியவில்லை. நேராக அசோக் பிளர் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றோம். இரவு 7 மணி. வீட்டுக்கு போய் வருவதாகவும் அங்கேயே இருக்கும்படியும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். நிலாவின் அப்பா அம்மா முத்து மூவரும் வீட்டில் இருந்தார்கள். நிலாவை காணோம் என்றார்கள். என்னிடம் கேட்டபோது தெரியாது என்றேன். அவளை தேடிப் போவதாக சொல்லிவிட்டு புறப்பட்டு அசோக் பிளர் வந்தேன். அவளை விட்டுச் சென்ற இடத்தில் தேடினேன். நிலாவை காணோம். இரவு மணி 9 ஆகிவிட்டது. எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாளோ? புரியவில்லை. மீண்டும் வீட்டுக்கு வந்தேன். நிலாவை எங்கு தேடியும் காணவில்லை என்றேன். இரவு 11 மணி ஆகியது. என்னை வெளியே போக என் மனைவி அனுமதிக்கவில்லை. பயத்துடன் காலை சேத்பட்டு சைட்டுக்கு சென்றேன். நிலா வந்ததாகவும் சேத்பட்டு ரவுண்டானா அருகே இட்லி கடையில் காத்திருப்பதாகவும் வாட்ச்மேன் மூலம் தெரிந்தேன்.